சோ நம்ம நாருட்டோ சீரிஸ்ல மொத்தம் 4 கிரேட் நிஞ்சா வார் நடந்திருக்கு. சோ அதுல எனக்கு ரொம்பவே பிடிச்ச நிஞ்சா வார்னா 4th கிரேட் நிஞ்சா வார் தான். சோ அந்த நிஞ்சா வார்ல நிறைய பேரை ரீஅனிமேட் பண்ணுவாங்க. முக்கியமான 2 பேரை தவிர வேற யாரு லெஜெண்டரி சானினான ஜிராயா அண்ட் ஷிஷிவி இவங்க 2 பேரையே ரீஅனிமேட் பண்ணாத தேவையில்லாத பர்சன் எல்லாம் ரீஅனிமேட் பண்ணி இந்த 4th கிரேட் நிஞ்சா வரையே கொல்லா பண்ணிருப்பானுங்க. சோ இன்னைக்கான ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போற பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ் கேரக்டர் இன் ரீஅனிமேட். சோ அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. சோ 3rd பிளேஸ்ல இருக்கிறது ஜாபுசா. சோ நம்ம ஜாபுசாவெல்லாம் எதுக்கு ரீஅனிமேட் பண்ணானுங்கன்னு எனக்கே சுத்தமா தெரியல. சோ 2nd பிளேஸ்ல இருக்கிறது ஆசுமா. சோ நம்ம ஆசுமா டெத் ஆகி ஒரு 5 நாள்லயே வந்து நம்ம ஷிகமாரு ரிவெஞ்ச் எடுத்திருப்பான். சோ நம்ம ஆசுமாக்கு ஒரு நல்ல ரிவெஞ்ச் தான் கொடுத்திருப்பான் நம்ம ஷிகமாரு. ஆனா 4th கிரேட் நிஞ்சா வரப்ப இவன் எதுக்கு ரீஅனிமேட் பண்ணாங்கன்னு தான் ஒண்ணுமே புரியல. ஆசுமாவை ரீஅனிமேட் பண்ணாமே இருந்திருக்கலாம். ஏன்னா அவன் வந்து என்னென்ன வேலை பார்த்திருப்பான்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ ஃபைனலி நம்ம லிஸ்டிங்ல 1st பிளேஸ்ல இருக்கிறது ஆக்கு. சோ ஜாபுசா ஆக்குவலாம் நாருட்டோ கிளாசிக்லயே இவனுங்களோட சாப்டரே க்ளோஸ். அதனால எதுக்கு இவனுங்களை ஹீல் பண்ணி வேஸ்ட். சரி உங்களுக்கு என்ன கேரக்டர் யூஸ்லெஸ்ஸா தெரிஞ்சாங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.